கடந்த சில ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு நடக்குமா என்று ஒவ்வொரு பொங்கலுக்கு முந்தைய வாரமும் ஒரு வகையிலான எதிர்பார்ப்பு தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்து அது ஏமாற்றமாகவே இருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டு அதற்கான அறிகுறிகளை தாண்டி இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடந்தே தீர வேண்டும் என்கிற கோரிக்கையும், இது இந்த மாநிலத்தினுடைய உரிமை சார்ந்த பண்பாட்டு அடையாளம் சார்ந்த போராட்டம் என்கிற குரலும் தமிழகம் முழுக்க வலுவாக ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசியல் கட்சிகளினுடைய முன்னெடுப்பு, ஒருவேளை சட்டத்தை மீறியும் ஜல்லிக்கட்டு நடந்தால் நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் என்கிற வகையில் மீறி இருக்கிறது. இதில் நாங்கள் செய்வதற்கு எதுவுமே இல்லை என பாஜக தெரிவித்திருக்கிற நிலையில் நிச்சயம் ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்கிறார் ஓ பன்னீர்செல்வம். இந்த 5 முக்கியமான கேள்விகளுக்கும் தமிழர்கள் அனாதைகளா என்கிற கேள்வியும் நடிகர் சிம்பு இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் எழுப்பியிருக்கிறார். பல்வேறு கோணங்களிலும் நெருக்குதலுக்கு உள்ளாக்கி இருக்கிறது ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கு. என்ன செய்ய போகிறது உச்சநீதிமன்றம், மத்திய அரசும் என்ன செய்ய போகிறது மாநில அரசு? இந்த கேள்விகளுக்கான பதிலை இன்றோடு நம்மோடு இணைந்து பேசுவதற்காக 4 முக்கியமான ஆளுமைகள் நம்முடைய அரங்கில் இணைந்திருக்கிறார்கள். திமுகவிலிருந்து வழக்கறிஞர் ஜெயராஜ், அதே போல அதிமுகவிலிருந்து தூத்துக்குடி செல்வம், அதே போல வழக்கறிஞர் ஸ்ரீனிவாசன் மற்றும் நடிகர் மயில்சாமி. நால்வரையும் இந்த அவைக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. மயில்சாமி சார், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். வழக்கத்திற்கு மாறாக வழக்கமாக ஓரிரண்டு நடிகர்கள் ஆதரவு தெரிவிப்பாங்க. சிலர் பீட்டாவுக்கு ஆதரவாக தெரிவித்த சம்பவங்கள்லாம் தமிழ்நாட்டில் நடந்ததுண்டு. ஆனால் இந்த முறை தமிழ் கலைஞர்களுக்கு, திரைப்பட கலைஞர்கள் மத்தியில் ஒரு ஒருமித்த உணர்வு, நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க வரிசையா. மக்களினுடைய உணர்வை நடிகர்கள் பிரதிபலிக்கிறார்களா? பொதுவாகவே இந்த நிகழ்ச்சியில் ஜல்லிக்கட்டுக்கு பெரும்பாலும் 190% பேர் ஆதரிக்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. நான் இப்போ நியூஸ் 7 சேனல் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். எனக்கு பீட்டாங்கிறது என்னென்னே தெரியாது, சத்தியமாக சொல்கிறேன். அப்படி ஒன்று இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அது ஸ்பெல்லிங் கேட்டாலும் எனக்கு தெரியாது, அது என்ன அமைப்புன்னு தெரியாது. ஆனால் ஜல்லிக்கட்டு என்பது நான் குழந்தையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது நல்லாவே தெரியும். அது எப்பேற்பட்ட விளையாட்டுங்கிறது தெரியும். இந்த காலகட்டாயத்தில் சட்டமே நீங்கள் நடத்திக்கிங்கன்னா அந்த சட்டத்துக்கு மதிப்பு உண்டு. பண்ணக்கூடாதுன்னா அவங்களா பண்ணால் சட்டத்துக்கு அசிங்கம் அது கண்டிப்பாக ஏற்படும். என்னென்னா, இப்போ இருக்கிற நிலைமையில், இப்போ இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள்கிட்ட கொஞ்ச நாள் நீங்கள் குடிக்காமல் இருங்கன்னு சட்டம் போட்டால் கண்டிப்பாக குடிக்க மாட்டான். கொஞ்ச நாள் திருடாமல் இருங்கன்னா கண்டிப்பாக திருட மாட்டான். கொஞ்ச நாள் பொய் சொல்லாமல் இருங்கன்னா கண்டிப்பாக பொய் சொல்ல மாட்டான். ஆனால் இந்த முறை ஜல்லிக்கட்டு நடத்தாதீங்கன்னா கண்டிப்பாக எவனும் கேட்க மாட்டான், நடத்தியே தீருவான். அது காரணம் என்னென்னா, இது கோர்ட்டுக்கோ இல்லை சட்டத்துக்கோ இல்லை மத்திய அரசாங்கத்துக்கோ மாநிலத்துக்கோ சண்டை கிடையாது. இது என்னுடைய கலாச்சாரம். 60 ஆண்டுகளுக்கு முன்னால் 5 ரூபா நோட்லையும் 10 ரூபா நோட்லையும் 100 ரூபா நோட்லையும் 10,000 நோட்லையும் 1000 ரூபா நோட்லையும் 3ஆம் இடத்துலேருந்து தமிழ் இன்றைக்கி 14ஆம் இடத்துல இருக்குது. அதுவே வெக்கக்கேடு. நீ பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவை கொஞ்சிற, ஹைதராபாத்தை கொஞ்சிற, தெலுங்கானாவை கொஞ்சிற, ஏன் என்ன மட்டும் பின்னால் கிஞ்சி வைக்கிற? அது என்ன காரணம்னு கேட்குறேன். உனக்கு என்ன, தேசிய கட்சிகள் இந்த தமிழ்நாட்டில் தனியாக நின்று ஜெயிக்க முடியாது. அந்த உள்நோக்கம் உனக்கு நிறையா இருக்குது. தமிழ்நாட்டில் யார் கூட சேர்ந்தாலும் கூட்டணி வச்சு ஜெயிச்சு எம்பியாக போக முடியும். எந்த கட்சி தான் சரி, அது பிஜேபி ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், எந்த கட்சியும் தனிப்பட்ட முறையில் தமிழ்நாட்டில் ஒரு எம்பி இல்லை, ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்க முடியாது. அந்த வேதனையில் தான் கிட்டத்தட்ட ஒரு 30-32 மாநிலங்களில் தனியாக ஒதுக்கி வைக்கிறாங்க. எந்த ஒரு கோரிக்கை வச்சாலும் அது பார்ப்போம், விசாரிப்போம், யோசிப்போம், சொல்லுவோம், இப்படியே சொல்கிறாங்களே தவிர, ஒரு பக்கத்து மாநில கர்நாடகா ஏதோ ஒரு பிரச்சனை அன்றைக்கே தீர்வு சொல்கிறாங்க. ஒரு கேரளாவில் ஏதாவது ஒரு பிரச்சனை அன்றைக்கே தீர்வு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மத்தியில் இருக்கிற பெரிய பெரிய போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்டைய மாநிலக்காரர் தான். ஆனால் தமிழ்நாட்டுக்காரன் மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். இது காலங்காலமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, போராட்டம் என்பது நம்ம டீ கடையில் உட்காந்துட்டு நம்ம டீ சாப்பிட்டுட்டு கடையை முடிஞ்சு சொல்கிற ஒரே ஒரு போராட்டம் தான். இன்றைக்கி எடுத்து இந்த மாணவர்களுக்கு போராட்டம் இருக்கு இல்லையா, இது 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அன்றைக்கே தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. இனி இப்போ நான் சொல்கிறது, இங்கே பேசுகிறது போல நான் பேசலை. இந்த தமிழ்நாட்டில் மக்கள் என்னென்ன பேசுகிறார்களோ, ஒவ்வொரு வெளிநாட்டில் போகும்போது அங்கே உள்ள இந்தியர்கள் எப்படி பேசுகிறாங்க, அந்த கருத்து தான் நான் இங்கே வைக்கிறேன். அவங்க என்னமா சொல்கிறாங்க, இந்த போராட்டம்லாம் இப்படிலாம் பண்ணாதீங்க சார், நேராக ஏர்போர்ட்டுக்குள்ளே போதுங்க சார், 10,000 பேர் ஒரு பிளைனை மேலே பறக்கக்கூடாது சார், ஆட்டோமேட்டிக்காக டெல்லி நம்ம பக்கம் திரும்பினாங்க. இதுதான் சொல்கிறான். டெல்லியிலேருந்து வர ட்ரெயினை நிப்பாட்டுங்க சார், இங்கேருந்து ட்ரெயினை டெல்லிக்கு அனுப்பாதீங்க சார். நீங்கள் அதை விட்டுட்டு நம்ம காய்கறி கடையும் நம்ம துணி கடையும் நம்ம ரோட்லேயும் இந்த பண்ணிட்டு பண்ணுறது, அப்புறம் அந்த ரோடு மறியல் பண்ணுறதுலாம் வேலைக்கு ஆகாது. எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும், அது டெல்லியானாலும் சரி, அது கோர்ட் ஆனாலும் சரி, இந்த போராட்டம் நியாயமான போராட்டமா என்று திரும்பி பார்க்குற அளவுக்கு செய்யணும். தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான நிலைப்பாட்டை ஒரு கட்சி எடுப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அதிமுக, திமுக தொடங்கி தமிழக பாஜக தலைவர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஜல்லிக்கட்டு நடத்துனீங்கன்னா நாங்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிப்போங்கிற அளவுக்கு இறங்கி வர்றாங்க. அத்தனை தரப்பும் ஒருங்கிணைந்தும் கூட இப்போது வரைக்கும் 4 நாள் கூட சரியா இல்லை. இந்த 4 நாள் ஆகியும் இன்னைக்கு வரைக்கும் அனுமதி கிடைக்கலன்னா எங்க லூப் ஹோல் இருக்கு, எங்க பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அனுமதி கொடுத்து பண்ணா சுதந்திரமா சந்தோஷமா ஜாலியா 4 பேருக்கு ஸ்வீட் கொடுத்து பண்ணுவோம், இனிப்பா பண்ணுவோம். பொங்கலும் நல்ல முறையாக இருக்கும், சட்டியில் பொங்கலும் பிரமாதமாக பொங்கும். இல்லைன்னா ஐயோ நம்ம ஒரு வேளை தீர்ப்பை கொடுத்துருக்கலாமோ,
ஒருவேளை மத்திய அரசு கூட செவிச்சா நம்மளும் கொஞ்சம் போராடிக்கலாமா அப்படி எண்ணங்கள் கண்டிப்பாக வரும். இதில் எந்த மாற்று கருத்தில் இது வந்து மயில்சாமியாக நான் தனிப்பட்ட முறையில் பேசவில்லை. இந்த தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் கலாச்சாரத்தை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சில்லை, எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி அதுக்கும் முப்போட்டு எத்தனையோ காலங்காலமாக இருந்த ஒரு நல்ல விஷயத்தை திடீர்னு ஒரு 40 வருஷமாக வந்த ஒரு சட்டத்திட்டங்கள் துணைஞ்சு அதை வந்து ஸ்டாப் பண்ண வந்து விதிமுறை இல்லை. அப்புறம் நாளைக்கு வந்து பொங்கலே வைக்க வேணாம்பீங்க, ரோட்டில் பற்ற வைக்க வாதீங்க, புகையெல்லாம் மேலே வருதாம்பிங்க, அப்புறம் பட்டாசு வெடிக்க வேணாம்பீங்க. ஏற்கனவே இருந்தது தானே இதெல்லாம், ஏன் திடீர்னு நிப்பாட்டுறீங்க? ஒரு சட்டங்கள் நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் நுழைக்கும் போது மக்கள் உங்களுக்கு வரவேற்பு சொல்ல வேண்டும். இது சரியான சட்டம், இது நல்ல சட்டம், இது மக்களுக்கு பிடித்த சட்டம், மக்களுக்கு சந்தோஷமான சட்டம் சொன்னால் ஓகே. கோர்ட்டில் நீங்கள் 4 வருஷம் கடுங்காவல் தண்டனைன்றீங்க, 10 நிமிஷம் முடிஞ்சாமல் வெளியே நிற்கிற அந்த சட்டத்தில் எங்கே இது ஒன்றும் புரியலையே. இல்லை, நீங்கள் இவ்வளோ பெரிய ஜனநாயக நாட்டில் இருக்கீங்க, ஒரு உச்சநீதிமன்றம் வந்து தடை கூட கொடுக்கல, நீங்கள் ஒழுங்காக நடத்துங்கன்னு சொன்னாங்க, நம்ம ஒழுங்காக நடத்தலைங்கிறனால அவங்க தடை விதிச்சிருக்காங்க. ஒழுங்காக நடத்துனா எப்படி சார்? அதாவது அந்த கோர்ட்டு தெரியுமா சொன்னோம், மொத்த பேர் சேர்ந்து அந்த மாட்டை பிடிங்காதீங்கப்பா, ஒரே ஒரு ஆள் நின்று பிடிங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வரவேற்கிறோம். அது ஒரு நல்ல விஷயம். கொஞ்சம் வீரத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம வசப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். எடுத்ததுமே என்ன எதுன்னா, நீ போடுற சட்டங்கள் அது யாராக இருந்தாலும் சரி, நான் தராசரி மனிதனாக இல்லை, ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு குடிமகன் ஜனநாயகம் இருக்குதான், நானும் ஓட்டு போடுறேன், ரேஷன் கடை இருக்கிறதுக்காக பேசுகிறேன். நீங்கள் போடுற சட்டங்கள் நல்ல சட்டமாக இருக்கணும். நீங்கள் இந்தியா முழுக்க எந்த ஒரு ஜீவனத்தையும் துன்படுத்தாதுன்னு சொல்லிட்டு நிப்பாட்டுங்க. முதல்ல மிலிட்டரியில் குதிரை வந்து மிலிட்டரிக்கான கீழே இருக்குங்க, அவன் இன்னும் டெல்லியில் வந்துட்டு இருக்கான்ல, ஒட்டகம் யானை என்னென்னமோ பண்ணுறீங்களே, அப்போ அதெல்லாம் என்ன? நீங்கள் விதிமுறைகளை சட்டத்தை திருத்துற நீங்களே தினந்தோறும் நான்வெஜ் சாப்பிட்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அப்போ அதெல்லாம் உயிர் இல்லையா? இல்லை, தமிழர்கள் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து குறிவைக்கப்படுகிறார்கள் மயில்சாமி கருத்து. அதுதான் நான் தான் சொல்கிறேன், தெளிவாக சொல்லிட்டேனே. இங்கே யாருமே வந்து தேசிய கட்சிகள் தனியாக இன்னும் ஜெயிக்க முடியாது சார், இந்த வேதனை சார், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ சொல்கிறேன், இந்த மித்தல் இன்னும் 50 வருஷம் ஆனாலும் சரி, தேசிய கட்சிகள் தனியாக என்ன ஒரு எம்எல்ஏ வாங்க முடியாது. ஒரு அண்ணா திமுக ஒரு திமுக 2 இல்லாமல் யாரும் இங்கே சவாரி பண்ண முடியாது. எனவே அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு எங்களோட கலாச்சாரத்தையும் எங்களோட சுதந்திரத்தையும் பறிக்காதீங்க. இந்தியாவும் ஒரு இந்தியாவில் தான் இருக்குது, அந்த இந்தியாவுக்குள்ள தான் தமிழ்நாடு இருக்குது, மொத்தமாக தான் சுதந்திரம் கொடுத்துருக்காங்க தவிர தமிழ்நாட்டுக்கு இல்லை அப்படிங்கிற நிலைமை இல்லை. இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு நடந்துருச்சுன்னா உங்க பண்பாடும் கலாச்சாரம் காப்பாற்றப்பட்டுருமா சார்? என்னோட சந்தோஷம் சார், அது என்னோட சந்தோஷம் நீங்க சார் பறிக்கிறீங்க. நான் சொல்ற சந்தோஷம், நான் மாட்டை அவுத்து விட்டேன், நேராக வந்து ஒரு 100 மாட்டை கூப்பிட்டு வந்து மெட்ராஸில் விட்டுட்டேன், அது கோர்ட்டில் போய் 10 பேர்த்த வெட்டிடுச்சு, பீச்சில் போய் 10 பேர்த்த குத்திடுச்சு அப்படின்னா ஓகே. நான் என்னோட ஊருக்குள்ளே என்னோட கலாச்சாரத்தில் பக்குவமாக 2 பக்கம் கேட்டு போட்டு ஊர் மக்கள் எல்லாத்தையும் வர வச்சு வெளிநாட்டிலேருந்து எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக வர்றாங்க. பரிசர்ச்சி வச்சிருக்கிறோம், மருந்து வச்சிருக்கோம், போலீஸ் வச்சிருக்கோம், டிபார்ட்மெண்ட் எல்லாம் கண்ட்ரோல் இருக்கும்போது உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். எங்கேருந்து உனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு சொல்லுங்க பாப்பா சார். அதாவது பொதுவாக இந்த வேலை இல்லாதவங்க சேரில் உட்காந்து ஈஸியாக பேசிடுவாங்க சார். என் பாலிசி அப்படி தான். குரூப்பாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது, குரூப்பாக இருந்தால் பிரச்சனை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உட்காந்து பேசுகிறவனுக்கும் வெளியே இருந்து பார்க்கணும் வித்தியாசம் இருக்குது. நடந்து வந்து பார், ஊருக்குள் நுழைஞ்சு பார். இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுக்க விவசாயத்தை வந்து எவ்வளோ பாடுபடுறாங்கன்னு பார். சும்மா டிவியில் பேசிட்டு அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சும்மா நாங்கள் மேல்நோட்டமாக பார்த்துட்டு போகிறதுல அர்த்தமே கிடையாது. நான் இன்றைக்கி ஊராக ஷூட்டிங் போகிறேன், தேனிக்கு போயிருக்கு, 30 நாள் தேனிட்டு வந்துருக்கிறேன். இதே மாதத்தில் போன வச்சா பச்சை பசேன்னு இருந்தது சார், காண்டு வறண்டு கிடக்குது, ஒன்றுமே இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. உண்மையிலே கண்ணை பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது. இதெல்லாம் வந்து மாநில அரசு தான் செய்யறாங்க. குடிக்க தண்ணி இல்ல, விவசாயம் இல்ல, விவசாயிகள் செத்து போறாங்க. அந்த பிரச்சனைகளை பத்தி பேசாம நீங்க ஜல்லிக்கட்டை பத்தி திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்கன்னு ஒரு தரப்பினர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு விவசாயி விடவும் ஒரு மாடு முக்கியமானு கேட்குறாங்க சார். நான் சொல்லுவேன் புரிய மாட்டேங்க. அதாவது விவசாயம் அங்கிற கலாச்சாரத்தில் தண்ணி இல்லைங்கிறது கடந்த 40 வருஷம் தான். நல்லா யோசிக்கணும் நீங்கள். 40 வருஷம் தான் தண்ணி இல்லாத பிரச்சனை. காரணம் என்னென்னா அது பெரிய போச்சு, பில்டிங் பெரிய போச்சு, ஜனத்தொகை எல்லாமே இருக்குது. ஆனால் பட் ஜல்லிக்கட்டு அப்படி இல்லை, ஆண்டாண்டு காலமாக எனக்கு தெரிஞ்சு 100 ஆண்டுகள் முன்னாடி இப்படி தான் விதிமுறைகள் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இல்லை. அது டெவலப் ஆகி போச்சு. மற்ற மாநிலத்தில் இந்த மாதிரி நிகழ்ச்சி இல்லையோன்னு வேதனை கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா உண்மையில சொல்கிறேன், தமிழை வந்து சாதாரண ஆள் கிடையாது சார். சும்மா வந்து மைக்கை பிடிச்சி பேசிட்டு மார்க் தட்டிட்டு இறங்கிட்டோன்னு நினைக்காதீங்க. அவனுடைய ஒவ்வொரு பேச்சும், அதாவது டைப்ரைட்டில் ஒவ்வொரு எழுத்து மாதிரி அது பதிவு செய்யும். நான் யாரையும் குறை சொல்லவில்லை. ஆனால் உங்கள் சட்ட திட்டங்களும் உங்கள் மத்திய அரசு நீங்கள் போகிற திட்டங்கள் எல்லாமே ஜனங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். எந்த ஒரு மாநிலத்திலும் சரி, எந்த ஒரு மனிதர்களை மனவேதனை உண்டாக்காதீர்கள், என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸ்ரீனிவாசன், உங்களை பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியாக ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த ஆர்குமெண்ட்ல நீங்க அப்சர்வ் பண்ண வரைக்கும் வாய்ப்பு இருக்கா? சட்டப்பூர்வமாக ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் வாய்ப்பு இல்லை.
அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உச்சநீதிமன்றம் ஏற்கனவே நாகராஜா வர்சஸ் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாங்கிற தீர்ப்பில் பிறப்பித்த தீர்ப்பில் ஜல்லிக்கட்டுங்கிறது சட்டத்துக்கு புறம்பானது, ஜல்லிக்கட்டு மிருகவதை, ஜல்லிக்கட்டு செய்யக்கூடாது, ஜல்லிக்கட்டு எங்கும் நடக்கக்கூடாது, ஜல்லிக்கட்டு மட்டுமல்ல பாஸ் இண்டிகஸ் என்று சொல்கிற இந்த இந்திய வகை காளைகளை கொண்டு எந்த விளையாட்டும் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருச்சு. ஸோ இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு தான். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எப்பவுமே மரியாதை கொடுத்தாகணும். ஆனா ஒரு விஷயம், மயில்சாமி சாருடைய ஸ்டாண்ட் அப்படிங்கிறது, நீங்க ஒரு சட்டம் போடுறீங்கன்னா அது மக்களுக்காக தான். ஆனா ஒரு மாநிலத்தோட மக்கள் 7 கோடி பேர், இந்த தமிழ்நாடு வெளியில இருக்கிற இந்தியால இருக்க 1 கோடி பேர், இந்தியாவுக்கு வெளியில இருக்கிற 3 கோடி பேர், 11 கோடி தமிழர்கள் ஜல்லிக்கட்டு நடக்கணும்னு பேசுறாங்க. ஆனா உச்சநீதிமன்றம் இந்த மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது இல்ல. இதுல ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கல. மயில்சாமி சார் சொன்னதுல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இது தமிழர்களை மட்டும் குறிவைத்து செய்யப்பட்ட சதி அல்ல. இந்திய வகை காளை மாடுகளை பூராவும் அழிப்பதற்காக நடந்த சதி. இது தமிழ்நாட்டில் இவ்வளோ தூரம் உணரப்படுதுன்னா, காளைகளுக்கும் மக்களுக்கும் மிகவும் ஒரு உச்சமான பிணைப்பு இருப்பது தமிழ்நாட்டில் தான். அதனால அந்த எதிரொலி இங்கே ஜாஸ்தியாக இருக்கு. இது தமிழனுக்கு எதிராக நடந்த சதி இல்லை. இந்திய நாட்டில் இருக்கும் பல்லுயிர் வகைகளை அழிக்க வேண்டும். இந்தியாவில் இருக்கும் காளை மாடுகளை அழிக்க வேண்டும். வைக்கிற இந்த ஆர்குமெண்ட் கோர்ட்ல செல்லுபடி ஆகலையா? இல்லை, செல்லுபடி ஆகலன்னு இல்லை சார். அதாவது இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புங்கிறது, இந்த தீர்ப்பு வாங்கினவங்க மோசடி பண்ணி உச்சநீதிமன்றத்தையும் மக்களையும் ஏமாத்தி பணபலத்தையும் சுயலாபத்தையும் குறிக்கோளாக கொண்டு இந்த தீர்ப்பை பெற்றிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு திருத்தப்பட வேண்டிய தீர்ப்பு. நீதிமன்றம் இந்த தீர்ப்பை திருத்தாது என்றால் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து இந்த தீர்ப்பை நடப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். மத்திய அரசு தெளிவா இருக்கிறாங்க. பால் இஸ் இன் கோர்ட். அது தப்பு. காரணம் என்னன்னு கேட்டா, அந்த டாபிக் எப்பயோ ஓவர். எப்ப 2014 வருடம் ஜல்லிக்கட்டுங்கிறது மிருகவதை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சோ, அதுக்கப்புறம் இவங்க நோட்டிபிகேஷன் போட்டதே தப்பு. இப்ப அந்த நோட்டிபிகேஷன் போட்டது கரெக்டா தப்பான்னு ஒரு சொத்த கேஸை நீதிமன்றத்தில் நடத்திட்டு இருக்காங்க. இப்ப நீதிமன்றத்தில் பால் இஸ் இன் த கோர்ட், therefore we cannot actங்கிறது அது என்னன்னு கேட்டா ஒரு பத்தாம்பசலித்தனம், ஒரு கையாலாகாதத்தனம். இப்ப நீங்க மத்திய அரசு முடிவெடுக்க வேண்டியது, எங்க பக்கம் நியாயம் இருக்கா இல்லையா, ஜல்லிக்கட்டு நடக்கணுமா இல்லையா, இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு மக்களுக்கு ஏற்புடையதா, அரசாங்கம் இதை ஏற்க போகிறதா? அரசாங்கம் இதை ஏற்காது என்றால், அரசாங்கம் மக்களோடு இருக்கிறது என்று சொன்னால், சட்டப்படி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து இந்த தீர்ப்பை சமாளிக்க வேண்டும். தொடர்ந்து பேசலாம். அதிமுக பொதுச் செயலாளருக்கோ தமிழக முதலமைச்சர் வழக்கென்றால் டெல்லியில ஒரு பெரிய வழக்கறிஞர் கூட்டம் இருக்கிறது. ஆளுங்கட்சியோட ஒரு அரசாணைக்கு தடை வாங்கணும்னா எதிர்கட்சிகள் ஒரு உச்சநீதிமன்றத்தில் சிறப்பான திறமையான வழக்கறிஞர்லாம் வச்சு வாதாடி உடனடியாக ஒரு ஜீவோவை கேன்சல் பண்றாங்க. ஆனா ஒட்டுமொத்த தமிழர்களுடைய குரலாக இருக்கிற ஜல்லிக்கட்டுக்கான வழக்கை தமிழக அரசு சரியாக உச்சநீதிமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை. நீங்க வச்ச எல்லா விதமான பாயிண்ட்ஸும் வேலிடாக இல்லை. இன்னும் சொல்ல போனா பீட்டா முன்னெடுத்த முன்னெடுப்பில் 1/3 கூட தமிழக அரசு சரியா செய்யல. அதனாலதான் நீதிமன்ற பின்னடைவுங்கிற குற்றச்சாட்டை அதிமுக எப்படி பார்க்க? மன்னிக்கணும், நீங்க மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருந்த காலத்திலேயே மிக வலிமையாக வாதாடி, மிக இன்னும் சொல்ல போனீங்கன்னா கடந்த காலங்களில் இருந்த அரசுகள், நான் யாரையும் குறைச்சி சொல்லலை, இதை இந்த விவாதத்தை கூட ஏதாவது குறிப்பிட்ட அரசியல் கட்சிகளை குறை சொல்வதற்கு நான் பயன்படுத்த விரும்பல. காவேரி பிரச்சனையிலயோ முல்லை பெரியார் பிரச்சனையோ நீங்க காட்டின அக்கறையும் அந்த லீகல் என்ஃபோர்ஸ்மெண்டோட அக்சலரேஷனும் இந்த ஜல்லிக்கட்டுல இல்லைங்கிறதான் பிரச்சனை. நீங்க அதுல இன்னொரு விஷயம், அது தொடக்கம் எப்போன்னு கேட்டால் 2011-13 மரியாதைக்குரிய ஜெயராம் ரமேஷ், அதாவது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசினுடைய அன்றைய அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் அவர்கள் அந்த காட்சிப்படுத்துகிற பொருளில் அதை அவர் சேர்க்கிற காலங்களில் நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கோம். அன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்த அந்த நிலையில் கூட மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மிக கடுமையாக அதை கண்டித்து அறிக்கை விட்டாங்க. இது தவறுன்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட நாங்கள்
அந்த இம்ப்ளீடர் ஆகி நாங்கள் வந்து அதில் வழக்குகளில் வந்து எங்களை இணைத்து கொண்ட காலங்களிலும் மிக கடுமையாக வாதாடி இருக்கிறோம். ஒரே ஒரு இப்ப என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு பன்னீர்செல்வம் சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பா நடக்கும். அந்த நடக்குங்கிற நம்பிக்கை எப்படி? இன்னும் கூட என்ன கேட்டீங்கன்னா, இதுல மரியாதைக்குரிய அண்ணன் மயில்சாமியா இருக்கட்டும் அல்லது வழக்கறிஞர் பெருமக்கள் எல்லாரும் இருக்காங்க. எல்லா விஷயத்தையும் நாம் இப்போ வந்து வெளிப்படையா பேசுறதுல நியாயம் இல்லை. ஆனால் மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து மிகுந்த நம்பிக்கையோட வந்து ஜல்லிக்கட்டு நடக்கும் அப்படி சொல்றது காரணம் எனக்கு என்ன கேள்வினா, தமிழிசை சொல்றாங்க ஜல்லிக்கட்டு நடக்கும்னு நாங்க நம்புறோம், பொன்னார் சொல்றாரு ஜல்லிக்கட்டு நடக்கும்னு நாங்க நம்புறோம், பன்னீர்செல்வம் சொல்றாரு ஜல்லிக்கட்டு நடக்கும் நாங்க, நீங்க எல்லாம் நம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா யார் ஜல்லிக்கட்டு நடக்கும்னு அதிகாரப்பூர்வமா எங்களுக்கு சொல்லுவீங்க? இல்ல இன்னும் கூட கேட்டீங்கன்னா நம்பிக்கைங்கிறத தாண்டி எப்படி நடத்த போகிறீர்கள்னு ஏதாவது உங்கள்ட்ட பதில் இருக்கா? மத்திய அமைச்சர் அனில் தவே இருக்காங்களே, அவங்களே கூட அனில் மாதவ் தவே கூட ஒரு சொல்லியிருக்காரு, இல்லன்னு சொல்லியிருக்காரு. இல்ல கேளுங்க, அது எங்க கையில இல்ல, கோர்ட்ல இருக்கு. உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னும் 2 நாட்களுக்குள்ளாக தீர்ப்பு வழங்கும்னு சொல்லியிருக்காரு. நீங்க எங்க கையில கிடையாது. ரொம்ப சிம்பிளான கேள்வி சார். 135 எம்எல்ஏ 50 எம்பி வச்சிருக்கீங்க. ஒரு பிரதமரை பார்த்து இந்த பிரச்சனையில ஒரு முடிவெடுங்கன்னு சொல்லுகிற அரசியல் ஒரு உங்களுக்கு பலம் இல்லையா டெல்லியில? இன்னும் கூட நீங்க அந்த லாபி உங்களால பண்ண முடியலையா சார்? the case is pending before honorable supreme court. அதுல மத்திய அரசு நினைத்தால் அது செய்ய முடியும். போட முடியாது சார். மத்திய அரசு ஸ்ரீனிவாசன் போட முடியும்ங்கற. ஒண்ணு கேளுங்க, subject to condition. இன்னும் கேளுங்க, அதாவது நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஒரு ஆர்டினன்ஸ் அவசர சட்டம் போட முடியும். ஆனா அதை மத்திய அரசாங்கம் செய்ய தவறுகிறது. இன்றைக்கு கூட எங்களுடைய சார் நீங்க 2-3 முறை பிரதமரை பார்க்க முடியாம திரும்பி வந்திருக்கீங்க. என்னுடைய கேள்வி, அதிமுக அரசின் மீதும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மீதும் மிகப்பெரிய மரியாதை வைத்திருந்தார் பிரதமர் மோடி. அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு வந்திருக்கிறார். இந்த அரசியல் பிணைப்பை உங்களால் ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்த முடியல நான் சொல்றேன் சார். இன்றைக்கு கூட எங்களுடைய முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் ஆகட்டும் அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா ஆகட்டும், சின்னம்மா அவங்க இன்னைக்கு ஸ்பெஷலா வந்து ஒரு தனி அக்கறை எடுத்து மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இன்னும் 2 நாட்கள் என்னுடைய கேள்வி அதான் சார். நாளைய பொழுது சசிகலா சொல்றாங்க, பன்னீர்செல்வம் சொல்றாரு 50 எம்பி நாடாளுமன்றத்துக்கு போறாங்க. உள்ள போய் பிரதமரை பார்க்க முடியாம நீங்க யாரை பார்த்துட்டு வந்தீங்க? இன்னும் ஒரு விஷயம் கேளுங்க, எல்லா விஷயத்திலும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலே ஒரு மிகப்பெரிய சண்டை யுத்தம் நடக்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா அது நியாயம் கிடையாது. இது வந்து மிக பாஜக சண்டை நடந்துச்சு 2014 கிடையாது. அப்புறம் நாங்க இன்னொரு சட்ட பிரச்சனையே சட்டப்படி தான் அணுக முடியும். அதுல இன்னொன்று, ஏற்கனவே மிகப்பெரிய அளவிலே ஒரு துரோகம் இழைக்கப்பட்டு விட்டது அல்லது ஒரு கவனக்குறைவாக கடந்த காலங்களில் இருந்து சார். என்னோட கேள்வி ரொம்ப எளிமை. 50 எம்பி வச்சிருக்கீங்க, பிரதமரை சந்திப்பதற்கு ஒரு அப்பாயின்மெண்ட் உங்களால வாங்க முடியல, இல்ல அவர் கொடுக்கலையா? அவ்வளவுதான். இல்ல இன்னொன்னு கேளுங்க சார், இன்னொன்னு பிரதமருக்கு அவங்க செய்யலனா கூட பரவாயில்ல சார், நீங்க என்ன இனிஷியேட்டிவ் எடுத்தீங்கன்னு எங்களுக்கு தெரியணும்ல. ஆமா எடுத்திருக்கோமே. நீங்க யாரை போய் பாத்தீங்க? எங்களுடைய இல்லங்க, எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மாவாகட்டும், எங்களுடைய தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் ஆகட்டும், அவங்க கடுமையான முயற்சி எடுத்திருக்காங்க. நான் இன்னும் கூட ஒரு நம்பிக்கையோட ஒரு செய்தி என்னன்னா, ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மரியாதைக்கு மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மிகுந்த நம்பிக்கையோடு சொல்றாங்கன்னா ஏதாவது ஒரு நம்பிக்கை வெளிச்சம் அல்லது நம்பிக்கை அது என்னன்னு கேக்குறேன். அது இன்னொரு விஷயம். அது என்னன்னு சொல்லிடுங்க. எல்லா விஷயத்தையும் நான் இப்ப சொல்லி, ஒருவேளை நாளை வியாழக்கிழமை, நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை, ஒருவேளை சனிக்கிழமை, 2 நாட்கள் வந்து உச்சநீதிமன்றம் இருக்கு, அலுவல் இருக்கு. அந்த அலுவலுக்குள்ள ஏதாவது ஒரு உத்தரவு கிடைத்து அந்த உத்தரவு ஒருவர் ஜல்லிக்கட்டு வழக்கு லிஸ்ட் ஆகல. இல்ல ஏன் நாளை ஆகாதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல இப்ப வரைக்கும் ஆகல. ஜல்லிக்கட்டு நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஜல்லிக்கட்டு நடக்கணும்னு மக்கள் நம்பலாம் சார். ஒரு அரசாங்கம் எப்படி நம்ப முடியும்? நீங்க நடத்துற இடத்துல இருக்கீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிரதிநிதியா சொல்றேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா அவர்களும் நிச்சயமாக ஒரு நல்ல துரிதமான நடவடிக்கை, ஏதோ ஒரு வகையான முயற்சி எடுத்து அடிப்படையில் இந்த பிரச்சனையினுடைய வீரியத்துக்கு ஒரு விதை திமுகவால் போடப்பட்டிருக்கிறது, திமுக காங்கிரஸ் கூட்டணியால் போடப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனையை இப்ப இவ்வளவு தூரம் பீக்க இருக்கும் போதும் கூட நீங்க எதுவுமே செய்யாம வேடிக்கை பார்க்கறதுக்கான காரணம் என்ன? இல்ல நீங்க இது பல முறை விளக்கம் சொல்லியாச்சு, நீங்களும் திரும்பவும் கேட்குறீங்க, திரும்பவும் நாங்கள் சொல்கிறோம். அதனால இல்லை அண்ணன் வந்து அண்ணனுக்கு நான் முதல்ல நன்றி சொல்கிறேன் செல்வம் சாருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்பிக்கையை விதைத்திருக்கிறார் எனக்குள்ளும், அதை நான் அதுக்கு நன்றி சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசாங்கம் கொண்டு வந்த இந்த சட்டத்தை நாங்கள் 2014 அந்த மினிட்ஸ்லேயே பதிவு பண்ணிட்டோம் அமைச்சரவை கூட்டத்திலே. இதுக்கு ஆதாரம் அவர் நினச்சா, யார் நினச்சாலும் எடுத்துக்கலாம். ரெண்டாவது,
2 வருஷம் நாங்க நடத்துறோம் ஆட்சியில இருக்கப்ப. நீங்க 2000 சார் நான் காளைய அந்த நீங்க ஒரு சார்ஜ் வச்சிட்டீங்க மிஸ்டர். காளைய அந்த பட்டியல்ல சேர்க்கறப்போ எனக்கு நேரடியா ஒரு கேள்வி சொல்லுங்க. காளைய அந்த பட்டியல்ல சேர்க்கறப்போ காங்கிரஸ் கூட்டணியில திமுக இருந்துச்சா இல்லையா? நிச்சயமா இருந்தோம். என்ன பண்ணீங்க? உறுதியா இருந்தோம். என்ன பண்ணீங்க சொல்றேன். என்ன பண்ணீங்க? மினிட்ஸ்ல நாங்க வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்கோம். 2014ல எங்களுடைய அறிக்கை அபிடோட்ல இருக்கு. இங்க பாருங்க. கோர்ட்ல தாக்கல் பண்ண அறிக்கை. கண்டனம் தெரிவிக்கிறது யார் வேணா தெரிவிக்கலாம் சார். ஒரு கூட்டணி கட்சியா என்ன பண்ணீங்க? கண்டனம் தெரிவிக்கிறது இல்ல. நாங்க 2 வருஷம் நடத்துறோம் சார் ஜல்லிக்கட்ட. எங்க ஆட்சியில பேன் பண்ணதா? 6 வருஷம் அதிமுக ஆட்சியில ஒரு முறை ஜல்லிக்கட்டு நடந்துச்சா? இல்ல சார், அத சார் நீங்க நாங்க கேட்டது நீங்க அப்படி நடத்துறதுனால நான் குடிக்கல. அது நடத்துறதுனால பிரச்சனையே. நான் குடிக்கல. ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது சார் 2000 நீங்க வரலாறு விடுங்க. எங்க ஆட்சி நடத்தலாம். வரலாறு விடுங்க. இப்போ என்ன பண்ண போறீங்க? வரலாறு விடுங்க. இப்போ என்ன பண்ண போறீங்க? இல்ல சார் எங்க ஆட்சி நடத்தலாமா இல்லையா? உண்டா இல்லையா? உங்க ஆட்சியில தானே பட்டியல்ல சேர்த்தாங்க. நடத்தலாமா இல்லையா? நாங்க நடத்தலாமா இல்லையா? எப்படி நடத்தணும்? இல்ல சார், இல்ல எங்களுக்கு ஒரே இத கேள்வி தான். அவர் என்ன சொல்றாரு? தப்பே பண்ணிட்டோம். ஒரு நிமிஷம் ஜெயராஜ். அந்த கேள்வி நான் கேக்குறேன். இல்ல அவங்க என்ன சொல்றாங்க? தப்பே பண்ணி நாங்க சேர்த்துட்டோம். ஆனா நாங்க நடத்தி காமிச்சோமே, நீங்க ஏன் நடத்தி காமிச்சீங்க? இந்த 2 நாள் இருக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் 6 வருஷமா கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க சார். 6 வருஷமா கேள்வி எனக்கு சார், கேள்வி எனக்கு. அதாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க 2 நாள் நிச்சயமாக ஜல்லிக்கட்டு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏதோ தமிழ்நாடு அரசு நம்பிக்கையை நீங்க 5 வருஷமா ஏன் சொல்லல? இன்னொன்னு கேளுங்க. முந்தா நாள் ஏன் சொல்லல? நான் நேற்று 15 வயசு பையனா இருந்தேன், இன்னைக்கு 40 வயசு 55 வயசு ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம் கேள்வி இன்னொன்னு கேளுங்க, தயவு செய்து ஒண்ணு கேளுங்க சார். நான் கடந்த காலங்களை மட்டுமே பேசி நேரத்தை வீணாக்குவதை விட தமிழ்நாட்டில் இருக்கிற 8 தமிழ் சமுதாயம் 8 கோடி தமிழ் மக்களும் இன்றைக்கு ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும் என்று அனைவரும் எதிர்பார்க்கிறார்கள். தமிழர்களுடைய வீரம், கலாச்சாரம், பண்பாட்டில் சம்பந்தப்பட்ட இந்த முறையும் வழக்கு போல இந்த முறையும் நீங்க 16ஆம் தேதி உச்சநீதிமன்றம் ஒத்துழைக்கல, மத்திய அரசு ஒத்துழைக்கல, அடுத்த வருஷம் நடக்க முயற்சி போன்னு சொல்லிடுவீங்களா? இல்ல, ஒருவேளை சொல்லிட்டீங்களா என்ன ஆகுது? எல்லா செய்திகளையும் என்னிடத்தில் இருந்து நீங்கள் பெறுவதற்கு முயற்சி செய்வதை விட இல்ல உங்ககிட்ட ஒரு ரகசியம் இருக்கு. உங்ககிட்ட ஒரு ரகசியம் இருக்கு. நாளை ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்கீங்க. ஒரு செய்தி ஒன்னு சொல்லட்டா? நீங்க அப்ப ஜல்லிக்கட்டு நடத்த ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்கீங்க. அரசியலில் மிகப்பெரிய சாமர்த்தியம் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மாவுடைய கணவர் மரியாதைக்குரிய அண்ணன் நடராஜன் அவர்களே இன்றைக்கு செய்தியில சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு டிவி மீடியாலே சொல்லியிருக்காங்க ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி. நீங்க குறைந்தபட்சமா இந்த பழைய கதையெல்லாம் விட்டுருங்க. இப்போது சட்டம் அனுமதிக்காவிட்டாலும் ஜல்லிக்கட்டு நடந்தால் நாங்கள் வரவேற்போம், ஆதரிப்போம் திமுக சொன்னுச்சா இல்ல? இல்ல, நாங்க இன்னொன்னு உங்களுக்கு சொல்லிடுறோம் சார். சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அனில் தவே என்ன சொல்றாரு? நடத்த முடியாதுன்னு சொல்றாரு. எமர்ஜென்சி ஆர்டினன்ஸ் கொண்டு வர முடியாதுன்னு சொல்றாரு. பாலிசின் கோர்ட்னு சொல்றாரு. நாங்க என்ன கேட்கிறோம்? எமர்ஜென்சி ஆர்டினன்ஸ் கொண்டு வர முடியும். இதுக்கு என்ன ஷாபானு கேஸ்னு ஒரு கேஸ் இருக்கு. மூத்த வழக்கறிஞர் இங்க இருக்காங்க. வெங்கையா நாயுடுவே அதை சொல்றாரு, நான் சொல்லல. வெங்கையா நாயுடு சொல்றாரு, மத்திய அமைச்சர் சொல்றாரு. இல்ல, நான் சுப்பிரமணிய சாமி சொல்றாரு. பாஜகவிலே பல்வேறு கோஷ்டி கானங்கள் அங்கே ஒழிக்கிறது. நாங்க கேட்கிறது, சார் நீங்க பீட்டா அமைப்புக்கு ஆதரவா நீங்க செயல்படுறீங்கன்னு நாங்க சொல்லல. பீட்டா அமைப்பு உங்களுடைய பின்னணியில் இருக்குன்னு நாங்க சொல்லல. அதிமுக அரசு அதற்கு ஆதரவு கொடுக்குதுன்னு நாங்க சொல்லல. நாங்க கேட்பது ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு ஒரு சட்டம் 2009 நாங்க கொண்டு வந்தோம் இல்லையா? ஜல்லிக்கட்டு நடைமுறை சட்டம் ஒன்று இருந்துச்சு இல்லையா? அந்த நடைமுறை சட்டத்தை நீங்க பேன் பண்ணுச்சு இல்லையா சுப்ரீம் கோர்ட்டு? நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஏன் எமர்ஜென்சி ஆர்டினன்ஸ் ஏன் நீங்க போட முடியாது? ஏன் ஒரு தமிழக அரசு கூட்ட முடியாது? நீங்க ஏறு தழுவுதுன்னு போடுங்க சார். ஜல்லிக்கட்டுன்ற வார்த்தை ஒரே நிமிஷம். நான் அவரை கேட்கல, அண்ணன்ட்ட நான் கேட்கல. நான் கேட்பது ஒரு சாமானியன் குரலா கேட்கிறேன். சார் ப்ளீஸ் நான் கேட்கிறேன், ஏறு தழுவுதுன்னு போடுங்க. ஜெயராஜ் சொல்றது முடியாது. ஜெயராஜ் சொல்றது ஜல்லிக்கட்டுன்ற வார்த்தை போட முடியாது. ஜெயராஜ் சொல்றது தமிழக ஒரே நிமிஷம் உங்க பாயிண்ட் தான் பேசுறேன். தமிழக சட்டப்பேரவையை கூட்டி அப்படி ஒரு ஸ்பெஷல் ஆர்டினன்ஸ் போட்டால் ஜல்லிக்கட்டு நடக்குமா ஸ்ரீனிவாசன்? ஒரு எமர்ஜென்சி ஆர்டினன்ஸ் போடுறதுக்கு தமிழக அரசாங்கத்திற்கு அதிகாரம் இல்லை. இந்த விஷயத்தில் ஒரு 2-3 நாளுக்குள்ள ஒரு அவசரமாக ஒரு முடிவு பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் அவசர சட்டம் கொண்டு வருவதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறதே தவிர மாநில அரசாங்கத்திற்கு வேற பேர்ல சார் இதுல என்னன்னா பேரை மாத்துறதுனால பிரச்சனை தீந்துராது. பேரை மாத்துறதுனால பிரச்சனை தீந்துராது.
பொங்கல் போது காளைகளை வைத்து விளையாடும் விளையாட்டு சட்டத்திற்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்கு. சரி, it is an unlawful இதுல வந்து activity. என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல இப்போ வந்து அது ஜல்லிக்கட்டு கிடையாது, ஏறு தழுவுதல், பொங்கல் விழா, நாங்க உழவர் விழா நடத்துறோம், இப்படியெல்லாம் வந்து ஒரு ஒரு கோழைத்தனமான முடிவுகளை நாம் தேடி ஒரு தீர்வை பெற முடியாது. இப்போ நம்ம இப்போ கன்விக்ஷன் வேணும் சார். இந்த தீர்ப்பு ஏற்புடையதல்ல, இந்த தீர்ப்பு சரியில்லை, இந்த சட்டத்துல திருத்தம் வரணும். இந்த குரல் எப்படி ஒலிக்க ஆரம்பிச்சிருக்குன்னா, நீங்க அனுமதி கொடுங்க, அனுமதி கொடுக்காம போங்க, சட்ட திருத்தம் கொண்டு வாங்க, கொண்டு வராம போங்க, ஜல்லிக்கட்டு நடக்கும்னு பொதுமக்கள் அறிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள், ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் அறிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்படி நடந்துச்சுன்னா நாங்க ஆதரவு தெரிவிப்போம்னு மத்திய ஆளுங்கட்சியினுடைய மாநில தலைவர் சொல்றாங்க. இதை உச்சநீதிமன்றம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டா பார்க்காதா? சார், ஒரு விஷயம், இதுக்கு ஆதரவு தெரிவிப்போம்னு சொல்றத உச்சநீதிமன்றம் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டா பார்க்க முடியாது. கோர்ட்டோட ஆர்டரை மீறி நடத்தினா அதை கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டா பார்க்கலாம். அது பிரச்சனை. ஆனா ஒரு விஷயம் இல்ல, ஒரு விஷயத்தை ஒரு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் சார் ஒரே நிமிஷம் என்ன பண்ண போறீங்க? போராட்ட அடிப்படையில் மத்திய அரசும் சரி கோர்ட்டு சரி 2 பேரும் சேர்ந்தே வச்சுப்போம். தெலுங்கானாங்கிற ஒரு மாநிலத்தையே உருவாக்குனது ஆஃப்டர் ஒரு ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு என்ன சார் பெரிய கஷ்டம்? நான் கேட்குறேன். அது வேற இது வேற தான். இல்லை ஒரு மாநிலத்தையே உருவாக்குறதுக்கு அதிகாரம் கொடுக்கும்போது ஒரு விளையாட்டை தடுக்கிறது எந்த நான் வந்து ஒரு தனி மனிதனாக இருந்து ஒரு தனி மனிதனாக இருந்து நான் இங்க பேசினேன்னா அது தவறு. அது அப்படி இல்லை. மொத்தம் தமிழ்நாட்டில் அத்தனை பேரும் ஓட்டு போட்டு நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்க வச்சிருக்கிறோம். நம்ம உரிமை நம்ம இங்கே தான் கத்த முடியும், அங்கே போய் கத்த முடியாது. எனவே ஒருத்தர் நடத்தினா நீங்கள் ஒருத்தனை உள்ளே போடுவீங்க, ஒரு மாதம் அவ்வளோதான். ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு லட்சம் பேர்த்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணாலும் மினிமம் 3 மாதம் சாப்பாடு போக்குவரத்து பயங்கர செலவு சார். அதை விட பெருந்தன்மையா சொல்றேன், நடத்துங்கப்பான்னு. ஜல்லிக்கட்டு நடத்துறவங்களை கைது பண்ணீங்கன்னா அதுக்கான செலவு ரொம்ப அதிகம் சார். உங்களை சிக்கல ஜெயில இடம் இருக்காது சார். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். பல மாவட்டங்களே சிறை செலவு மாறி என்ன பண்ணுவீங்க? என்ன எந்த வேலை செக்யூரிட்டி கொடுப்பீங்க? உள்ள இருக்கிற கைதிக்கு என்ன வேலை? அப்புறம் சோத்து பஞ்சம் உள்ளே ஏற்படும் சார். இந்த மக்களினுடைய சக்திக்கு முன்பாக நீங்கள் வரையறுத்திருக்கிற சட்டங்கள் எல்லாம் செல்லுபடியாகுமாங்கிற ஒரு கேள்வி. மக்கள் சக்தி முன்னாடி எந்த சக்தியும் செல்லாது. சட்டம், நீதிமன்றங்கள் எல்லாமே மக்களுக்காக தான். மக்கள் வந்து உணர்வு பூர்வமா, மக்கள் உண்மையாக ஒரு போராட்டத்தை ஆரம்பித்து மக்கள் வந்து ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கன்னா நீதிமன்றங்களோ சட்டமன்றங்களோ ஒரு பட்சமே இல்லை. மக்கள் தான் வந்து இந்த நாட்டோட மன்னர்கள். நேரடியான ஒரே ஒரு கேள்வி. அதிமுக திமுக அரசுகள் ஜல்லிக்கட்டு பிரச்சனையை சரியான சட்ட தரவுகளோடு உச்சநீதிமன்றத்தில் எடுத்து வைக்க தவறி இருக்கிறதா? அதனால அந்த விளைவா இது? சார், ஒரு வருத்தமான விஷயம். நான் வந்து அரசியல் ரீதியானவன் கிடையாது. நான் வந்து ஒரு வழக்கறிஞர், ஒரு விலங்கு நல ஆர்வலர்னு என்ன நீங்கள் எடுத்துக்கலாம். இந்தியாவில் இருக்கிற விலங்கினங்களை எல்லாம் வந்து காபந்து பண்ணணும் அப்படிங்கிற இயக்கத்தில் நான் ஈடுபட்டிருக்கேன். வேற எனக்கு அரசியல் சாயம் எனக்கு கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்க விலங்கு வகைகளை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பீட்டா ரொம்ப கால்குலேட்டடாக இந்தியாவுக்குள்ளே வந்து அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஒரு அரசாங்க சார்ந்த ஒரு துறையாக இல்லாமல் ஒரு மாஃபியா கிட்ட அனிமல் வெல்ஃபேர் போர்டு போய் அவங்களால வந்து மினிஸ்ட்ரியிலிருந்து டிபார்ட்மெண்ட், எனி டிபார்ட்மெண்ட் இன் கவர்மெண்ட்டை இன்ஃபில்ட்ரேட் பண்ண முடியுங்கிற அளவுக்கு அவங்கள வளர விட்டு அவங்க செய்கிற காரியங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்ததில் எந்த அரசியல் கட்சியும் ஒரு விழிப்புணர்வோடு நம்ம நாட்டில் இயங்கலை. அதுக்கு ஒரு உதாரணத்தையும் சொல்லிடுறேன். காட்சிப்படுத்துதல் விலங்குகள் பட்டியல்னு ஒன்று போட்டு அந்த பட்டியலில் இருக்க விலங்குகளை நீங்கள் காட்சி பொருளாக பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பட்டியல் போட்டாங்க 2011. அதில் இருந்த விலங்குகள் சிங்கம், புலி, கரடி, குரங்கு, வேங்கை, அப்புறம் காளை மாடுகள். இதில் ஒரே ஒரு விஷயம், பட்டியல் போடுறாங்களே, ஆண் சிங்கம், பெண் புலி, இப்படியா போட்டான்? சிங்கம், புலி, ஏன் காளை மாடை கொண்டு போய் அங்கே சேர்க்குற? மாடுன்னு சொல்லியிருக்கணும், மாடுனாவது சொல்லியிருக்கலாம், மாடு வகைனாவது சொல்லியிருக்கலாம், பொவைன்னு சொல்லியிருக்கலாம், கேட்டில்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் காளை, அப்போ அங்கே அந்த காட்சிப்படுத்துதல் பட்டியலில் வந்து குறிவைக்கப்பட்டதே இந்திய வகை காளைகள். அங்கே நடந்த ஒரு சதி.
அது எப்படி வந்து காங்கிரஸ் ரிஜிமில் ஜெயராம் ரமேஷ்ங்கிற ஒரு மினிஸ்டர் அதை எப்படி அப்ரூவ் பண்ணி ஸ்பான்சர் பண்ணி அந்த லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணாருங்கிறது இன்ன வரைக்கும் தெரியல. நான் என்ன கேட்குறேன், காளை மாடுகளை காட்சி பொருளாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா பசுமாடுகளை பயன்படுத்தலாமா? இப்போ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா பசுமாடுகளை வைத்து நீங்கள் ஜல்லிக்கட்டு நடத்தினீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ பசுமாடுகளை வைத்து ஜல்லிக்கட்டு நடத்தி விடுவோமா? அப்போ வந்து எருமை மாடுகளை வைத்து ஜல்லிக்கட்டு, இப்போ வந்து கர்நாடகாவில் கேட்டில் கேம்ஸ் நடக்குது, ஆனால் அங்கே பயன்படுத்தப்படுறது எருமை மாடுகள். அதனால இந்த தீர்ப்பு அதுக்கு ஒவ்வாது. கர்நாடகாவில் நடத்தலாம், தமிழ்நாட்டில் நடத்த முடியாது. ஆனால் எதுக்குன்னு சொல்கிறேன்னா, இந்த காளைகளை கொண்டு வந்து அந்த பட்டியலில் சேர்த்ததே ஒரு சூழ்ச்சி. அடுத்த சூழ்ச்சி பார்த்தீங்கன்னா, பீட்டா ஒரு வெளிநாட்டு இயக்கம், பீட்டா இந்தியான்னு சொல்லி இங்கே ஆரம்பிக்கிறாங்க. பீட்டா இந்தியாவோட சேர்மன் பூர்வா ஜோஷிபுரா அப்படிங்கிற அம்மையார், அவங்க வந்து அமெரிக்க நாட்டினர், ஷீ இஸ் அன் அமெரிக்கன் சிட்டிசன். அவங்கள அனிமல் வெல்ஃபேர் போர்டில் மெம்பர் ஆக்குறாங்க. ஒரு அமெரிக்கனுக்கு இந்தியன் அனிமல் வெல்ஃபேர் போர்டில் என்ன வேலை? இந்த மாதிரி பல அங்க போய் நம்ம ஏதாவது நம்ம போய் ஒரு கவர்மெண்ட் பாடியில நம்ம மெம்பர் ஆக முடியுமா? இந்த மாதிரி பல விஷயங்கள். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் இது நடந்தது, இது புரையோடுனது காங்கிரஸ் அரசாங்கத்தோட ஆட்சியில். இன்னொரு விஷயம், காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில சார், அது நீங்க என்னோட சொல்லிங்க, நாங்க மறுத்து இல்ல இன்னும் ஒரு பதிவு பண்ணிருக்கோம் சார். இன்னும் நல்ல விஷயத்தை சொல்லும்போது அதை கேட்க விடுங்க. இன்னும் ஒரு நல்ல விஷயம் இல்ல, நாங்க உண்மையா சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் நடந்தபோது நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி மத்த கேஸுக்கு எடுத்துக்க வேண்டிய கவனம் இந்த கேஸ்ல எடுத்துக்கல. இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் முன்னாடி சொல்ல வேண்டிய விஷயங்கள், சட்ட நுணுக்கங்கள் சொல்லப்படல. எங்க பாரம்பரியம் இதை தவிர எந்த விதமான ஆர்குமெண்ட்டும் வைக்கல. சுப்ரீம் கோர்ட் ஒரு ஃபேக்ட் எதை பத்தியுமே பேசல. தொடர்ந்து பேசலாம். இன்றைய நாளை மிக முக்கியமான நாளாக நடிகர் சிம்புவும் அவர் தந்தை டி ராஜேந்தரும் மாற்றி இருக்கிறார்கள். தமிழர்கள் குறைந்தபட்சமாக அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய போர்க்குரல் ஒலித்திருக்கிறது. ஒரு சூப்பர் ஹிட் படத்தினுடைய கிளைமாக்ஸை நெருங்குவது போல நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த கிளைமாக்ஸ் என்னவாகும் என்கிற கேள்விக்கு பதில் தெரியாமல் தமிழர்கள் தவிக்க விட்டுப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். உண்மையில் கலாச்சார பண்பாட்டு அடையாளங்களை முன்வைத்து தமிழர்கள் அனாதைகளாக்கப்படுகிறார்களா? இந்த முக்கியமான கேள்விக்கு நம்முடைய ஆளுமைகளிடமிருந்து பதில் பெறலாம். கேள்வி நேரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. கேள்வி நேரம் தொடர்கிறது. தமிழர்கள் அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என டி ராஜேந்தரும் அவருடைய மகன் சிம்புவும் குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள். கலாச்சார பண்பாடு அடையாளங்களை பாதுகாக்கணும், கிளம்பி வாங்கன்னு சொன்னா யாரும் வரமாட்டேங்கிறாங்க. தனித்தனியாக அத்தனை பேரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒற்றுமை இல்லாததை மற்றவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைத்திருக்கிறார்கள். ஸ்ரீனிவாசன், உங்ககிட்ட எனக்கு கேட்கறது, இந்த change.org இல்ல ஹேஷ்டாக் மாதிரியான பல விஷயங்கள்ல எல்லாரும் தனித்தனியா ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா இவங்க எல்லாரும் மொத்தமா வந்து ஒரு கலெக்டிவ்னஸோட அந்த விஷயத்தை அப்ரோச் பண்றதுக்கான மென்டாலிட்டி ஏன் தமிழர்களுக்கு இல்ல? இல்ல சிம்புவோட குற்றச்சாட்டு உண்மைதானா? இல்ல, அதை நான் மறுக்கிறேன். அதாவது இந்த ஹேஷ்டேக், இந்த மீடியா, இந்த சோஷியல் நெட்வொர்க், இதில் என்னை போன்றவர்கள், என்னை விட திறமைசாலிகள், என்னை விட இன்னும் ஈடுபாடு இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து ஜல்லிக்கட்டை பற்றி பேசுனதோட விளைவு தான் 15,000 பேர் மெரினாவில் கூடியிருக்காங்க. யார் சொல்கிறது? இப்போ வந்து யார் இணையாமல் இருக்காங்க? இணையாமல் இருப்பது அரசியல்வாதிகளும் தலைவர்களும், மக்கள் அல்ல. இப்போ வந்து ஜல்லிக்கட்டை பற்றி உண்மைகள் வந்து வெளியே கொண்டு வரப்பட்ட உடனே வந்தவன் யாருக்கும் ஒரு டம்ளர் தண்ணி கூட யாரும் கொடுக்கல. 15,000 பேர் மெரினாவில் சேர்ந்தான் ஜல்லிக்கட்டுக்காக. இப்போ தமிழர்கள் இணையலன்னு அர்த்தமா? தமிழர்கள் இணைந்திருக்கிறார்கள், நிச்சயமாக மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சர்வே எடுத்தீங்கன்னா 99.9% பீட்டா கைக்கூலிகளை தவிர மீதி மக்கள் எல்லாமே ஜல்லிக்கட்டு வேணும்னு சொல்கிறாங்க. மக்கள் வந்து இணையில, மக்கள் எழுச்சி பெறலன்னு சொல்கிறது சரியான வாதம் இல்லை. நீங்கள் வந்து என்ன தலைவராக ஏற்றுக்கிட்டு மக்கள் இணையணும்னா அது தவறு. ஓகே, மகேஷ் சார், நேரடி பிரச்சனை. தமிழர்கள் இணைந்திருக்கிறார்கள், தமிழக தலைவர்கள் இணையல. ஜல்லிக்கட்டு பிரச்சனை பெரிய லெவல்ல ஒருங்கிணைக்கப்பட்டு கொண்டு போகப்படாமல் இருப்பதற்கு தமிழக தலைவர்களிடையே ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறதா காரணமா? அதாவது ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து ஒரு கட்சி சார்ந்தா பண்ணும்போது அந்தந்த கட்சிக்கு என்னென்ன வேணுமோ அதை வந்து கேட்டு வாங்கலாம்னு சில பேர் முயற்சி பண்ணுவாங்க. இந்த பிரச்சனை அப்படி இல்லை. ஐயா சொன்ன மாதிரி எல்லா கட்சிக்காரும் ஒன்று இழந்து இந்த தமிழ்நாட்டில் எப்படி, உதாரணத்துக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னால் பீச்சில் வந்து 15,000 பேர் சேர்ந்தான்னு அவர் சொன்னாலும் நம்மளை கண்ணால் பார்த்தோம். இதிலேயே நீங்கள் ஒரு அறிக்கையாக வச்சிங்கன்னா 15,000 பேரில் 15 லட்சம் பேர் மெரினா கேண்டில் கூடுவான்.
அது எந்த மாற்று கருத்து கிடையாது. சிம்பு பேசுறது உண்மை, ஒரு வகையில் உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம காலங்காலமாக பார்த்துட்டு இருக்கோம், நம்மளுக்குள்ள ஒரு உணர்வு இல்லை, நம்மளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லைங்கிறது காலங்காலம் இருக்குது. ஆனால் ஏது இருக்குது இல்லைன்னு பேசுகிறோம்னா பிரச்சனைகள் வரும்போது தான் எழுவான். அதான் உண்மை. வெள்ளம் அதிகமாக வந்துச்சு, மழை பயங்கரமாக பெஞ்சு, அன்றைக்கி எல்லோரும் ஒன்றுக்குள்ள அன்றைக்கி மழை வெள்ளத்தை விட மனித நேயம் தான் அதிகம்னு எல்லோரும் சொன்னாங்கல்ல. அதே மாதிரி இது நாள் வரைக்கும் அரசாங்கம் பண்ணும், எதிர்கட்சிகள் போராடும், எல்லா கட்சியும் ஒன்று சேருவாங்க, பிரதமர் போய் பார்ப்பாங்க, கோர்ட்டில் முறையிடுவாங்கன்னு எல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க. முடியல, திரண்டாங்க ஜனங்க, மாணவர்கள் திரண்டாங்க. இப்போ எல்லா காலேஜ், இன்றைக்கி எல்லா காலேஜ், நாளைக்கு எல்லா கடைகண்ணியும், நாளைக்கு எல்லா வீடுகளும் மொத்த பேர் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? தனியாக சாஞ்சிட்டு மரியாதைக்குரிய எப்படி சொல்லலாமா, அரசியல் கட்சிகள் தங்களுக்கு ஏதாவது செய்வார்கள்னு காத்திருந்து அவங்க செய்ய மாட்டாங்கிற முடிவுக்கு வந்த பிறகுதான் இளைஞர்கள் வீதிக்கு வந்திருக்காங்க, அப்படித்தானே? ஆமா, அதுதான் நான் தான் சொல்றேன், தெளிவாக தாங்க சொல்றேன். இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து, இப்போ கூட சொல்றேன், இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து மாணவர்களை திரண்டி வாருங்கள்னு அழைப்பிட்டால் 15 லட்சம் பேர்த்து நாளைக்கு மெட்ராஸ் பார்க்கலாம். இத்தனைக்கு எந்த ஹோட்டல் இருக்காது, ஏன்னா ஹோட்டலுக்காரனும் போயிடுவான். தெளிவாக நான் சொல்றேன். ஏன்னா இது ஒரு ஒரு சார்ந்த விஷயம் அல்ல, இது மொத்தம் தமிழர்கள் சார்ந்த விஷயம். எனது பொங்கல், அந்த நாள் பொங்கலில் பொங்க வேண்டும், மாட்டை குளிப்பாட்டணும், கையெடுத்து கும்பிடணும், சூரியனை பார்க்கணும். அதுக்கு அடையாளம் எதுனா அந்த ஜல்லிக்கட்டு தான். அது எந்த மாற்றக்கட்டு கிடையாது. ஆனால் ஒரு ஊர் பார்க்கும்போது இன்னமும் ஜல்லிக்கட்டை கொடுமைப்படுத்துகிறாங்க, மாட்டை இப்படிலாம் பேசிக்கிறாங்க. குழந்தையை விட அன்பாக நேசிக்கிறாங்க சார். அதை அன்னைக்கு ஒரு நாள் என்ன தெரியுமா சொல்லித்தர்றான், யாருக்கு கட்டுப்பட்டாதான காதலை சொல்கிறான் சார். இன்னமும் மாடு கேட்குற மாதிரி, அது என்னமோ தலையாட்டுற மாதிரி அவ்வளோ பாச மரியாதை வச்சுருக்கான் சார். நான் எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்கிறேன், காலமாட்டு கூட பக்கத்தில் கூட போக மாட்டேன், ஏன்னா தெரியாத உருவம், ஏதாவது ஒன்று பண்ணி போச்சுன்னா அந்த பயம்லாம் இருக்குது. அப்பேற்பட்ட பயம் இருக்கும்போது சில வில்லேஜர்களை டிராயரு பண்ணி நான் மாட்டிட்டு தான் பேரண்ட்ஸு கூட பெற்றவங்க கூட போயிட்டு வா மகனேன்னு சொல்லி அவன் அனுப்புகிறாங்கல்ல, எத்தனை பேர் நான் செத்துருக்குறேன் சார். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 300 கொலைக்கு மேலே நடக்குது சார் ஒவ்வொரு மாநிலத்தில். அதை தடுக்க முடியுதா சார்? சட்டம் இருக்குல்ல, கொலை செஞ்சால் உள்ளே போவாங்க, இத்தனை வருஷம் இருப்பாங்கன்னு. அதையும் மீறி நடக்குதுல்ல சார். அப்புறம் ஏன் சார் இந்த ஒரு சித்திரவாதை? ஆத்திரத்தில் கொலை பண்ணுறது வேறு, இது மனவேதனை சார். தன்னுடைய சுதந்திரத்தை பறிபொடுப்பது ஒரு மனவேதனை. ஓகே, தொடர்ந்து பேசலாம். எனக்கு ஜெயராஜ், இங்கே ஜல்லிக்கட்டு வேண்டுமா வேண்டாமா என்பதை தாண்டி இந்த பிரச்சனை எப்படியாக பூதாகரமாக்கப்பட்டிருக்கிறது என்றால், இது எங்கள் மக்களினுடைய ஆசை, இது எங்கள் மக்களினுடைய பண்பாட்டு வழக்கம், இதை நீங்க வேணான்னு சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படிங்கிற டோனுக்கு இது போயிடுச்சு. அந்த இடத்துல நீங்க ஜல்லிக்கட்டை வச்சாலும் சரி, வேற எதை வச்சாலும் சரி, அந்த வயசு வருஷாக அது போயிடுச்சு. இந்த பிரச்சனையில் திமுக அரசியல் செய்வதற்காக கூட இன்னும் கொஞ்சம் வேகமாக நகர்த்தி இருக்கலாமோ? இல்லை, இவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தியிருக்கோம் அலங்காநல்லூரில், எத்தனை லட்சம் பேர் எங்கள் தளபதி கூடியிருக்காங்க. இதை விட ஒரு எதிர்க்கட்சி என்ன செய்ய முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? 11/7/2011 திமுகவினுடைய வரலாறு ஒரு எதிர்க்கட்சி இவ்வளவுதான் செய்ய முடியும். ஒரு நிமிஷம், ஒரு அஃபிடவிட் வைக்கிறோம். ஒரு அஃபிடவிட்ல ஜெயராம் ரமேஷ் அமைச்சராக இருக்கின்ற பொழுது காங்கிரஸ் அரசு சொல்லுது காளைகளை அந்த பட்டியலிருந்து எடுத்துடுறோம்னு. அதற்கு பிறகு வந்திருக்கிற அரசு அதை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி அதை நடத்தி இருக்கணும். அது ஒரு கேள்வி, உங்களுடைய அரசியல் குற்றச்சாட்டுகளை வைப்பதற்கு எத்தனையோ களம் கிடைக்கும். ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியாக திமுக தோள் கொடுப்பதற்கு ஜல்லிக்கட்டை கொண்டு வந்து நடத்துவதற்கு போராட்டம் தவிர அதிமுகவுக்கு ஆதரவாக ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது திமுக சொல்லுதா, அதிமுக சொல்லுதா, இல்ல கம்யூனிஸ்ட் சொல்றாங்களா, காங்கிரஸ் சொல்றாங்களா, பாஜக சொல்றாங்களா? எல்லா கட்சியும் ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு சொல்றோம். ஒரே ஒரு ஆச்சரியமான விஷயம், நீங்க அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்ததுனாலே இன்னும் ஜல்லிக்கட்டு நடக்கல. இல்ல பதில் சொல்லுங்க. அதுக்கு காரணம் மத்திய அரசாங்கம். நீங்க எங்களை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்னைக்கு நீங்க தெளிவா ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்க, ஒரு மத்திய அரசாங்கத்தின் கையில் இருக்கிற அதிகாரம் தான் இன்றைக்கு தீர்க்க முடியும். நான் சொன்ன ஒரு ஆர்டினன்ஸ், எமர்ஜென்சி ஆர்டினன்ஸ் கொண்டு வரங்கன்னு, அது சட்டப்படியே தமிழக அரசு கொண்டு வர முடியாதுன்னு இவர் சொல்றாரு. எனக்கு அதில் மாற்றுக்கிறது உண்டு. இருந்தாலும் ஒரு மூத்த வழக்கறிஞர்களுடைய கருத்தை நான் ஏத்துக்கிறேன். அப்ப மத்திய அரசு அதை கொண்டு வரலாம் இல்லையா? அதை மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய நிர்பந்தம் கடிதம் எழுதுவதும் கடிதம் எழுதியதும் போராட்டம் பார்க்க மாட்டாரே சார். எம்பிக்கள 50 எம்பியை பார்க்க மறுக்கிறார் சார். இதை விட ஒரு அவமானம் வேற எதுக்கு சார்? இரண்டாவது முறை சார் ஸ்டாலின் பிரதமரை பார்த்தாரா? ஸ்டாலின் போய் நேரடியாக கோரிக்கை வச்சாரா? நல்லா கேளுங்க. எதிர்க்கட்சி தலைவர் எப்படி என்ன புரோட்டோகால் நீ கேளுங்க. நான் என் கனிமொழி பேசினேன், கட்சி தலைவர் ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க பேசுறப்ப நான் பேசல. நீங்க 50 எம்பிக்களை எனக்கு என்ன புரியலனா, எனக்கு என்ன புரியலனா, ஒரு மாநில பிரச்சனைக்காக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அனைத்து கட்சி கிளை போனீங்கல்ல, போனமா இல்லையா? நாங்க அதான் சார் கேக்குறேன். நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி போய் பார்த்தாங்களே, அறிக்கை கொடுத்தாங்களே. இதை விட ஒண்ணு சொல்லவா? பிரதமர் மோடி ஜெயலலிதா அம்மா வீட்டுக்கு போயஸ் கார்டனுக்கு வந்தப்ப இந்த அம்மா கொடுத்த அறிக்கையில இருக்கு இந்த கோரிக்கை. நாங்க கேட்கிறது, இதுக்கு முழு முதற் காரணமா இருக்கிறது
மத்திய அரசாங்கம் சரி, இல்ல, அந்த மத்திய ஜெயராஜ், அரசாங்கத்தை ரொம்ப கண்டிக்க ரொம்ப வேண்டிய சிம்பிள். எனக்கு புரியல. நான் சொல்லுங்க. சின்ன பையன். எனக்கு அப்ப திமுகவால எதிர்க்கட்சியாக ஒண்ணே ஒண்ணு செய்ய முடியும். கடிதம் எழுதலாம், போராட்டம் நடத்தலாம், அவ்வளவுதான். நீங்க வேற என்ன செய்யலாம் சொல்லுங்க, நாங்க செய்யறோம். ஓகே, நன்றி. இப்போ நீங்க இல்ல, நான் கேட்பது ஆ. இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்துறோம், ஒரு எதிர்க்கட்சி இருக்கு மேல என்ன செய்ய முடியும்? திமுகவினுடைய வரலாற்றில் இதுக்கு மேல என்ன செய்யணும்? திமுகவினுடைய வரலாற்றில் உங்களால் செய்ய செய்யணும்னு கேளுங்க. இப்ப நான் கேக்குறேன். நான் திரும்ப சரி, இப்ப நான் என்ன கேள்வி கேட்க வரீங்களா? இல்ல, ஒரு என்ன கேள்வி கேட்க வரீங்களா? இல்ல, ஒரு என்ன கேள்வி கேட்க வரீங்களா? திமுகவினுடைய வரலாற்றில் நீங்கள் ஸ்தம்பிக்க வைக்க முடிந்த போராட்டம் என்பது கடைசியாக ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டம் தானா? மொழி போராட்டத்தை நாங்க கொண்டு முன்னெடுத்த காண்டையும் 2016ஐயும் ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில இன்னைக்கு இருக்கு இவ்வளவு ஒரு 8.5 லட்சம் மக்களை திரட்டக்கூடிய ஒரு சக்தி எங்க செயல் தலைவருக்கு உண்டு நாங்க நிரூபிச்சிருக்கோம். நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, ஒருமுகப்படுத்த முடியும் ஒரு விஷயத்தை, அதை திமுக கையில் எடுத்து செஞ்சிருக்கு. இல்ல சார், நீங்க எல்லா ஒரு சார், அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும். நீங்க காவேரி பிரச்சனை இல்ல, அந்த கட்சி ஆளுங்கட்சி இல்ல கூட்டணும். இல்ல ஜெயராஜ், நீங்க உங்க பதில் என்னன்னா, காவிரி பிரச்சனை உங்க பதில் என்னன்னா, பேசுறீங்க, உங்க பதில் என்னன்னா, அது வேற மாதிரி போயிடும். இல்ல உங்க பதில் என்னன்னா, திமுக இல்ல காவேரி பிரச்சனை பேசினா நீங்க இப்படியே சொல்லிக்கிட்டு ஜெயராஜ், அடிப்படையில ஆட்சியில இருக்கீங்க. அடிப்படையில ஒரே ஒரு கேள்வி தான். அடிப்படையில ஒரே கேள்வி. அடிப்படையில ஒரே ஒரு கேள்வி. ஒரே ஒரு கேள்வி. ஜல்லிக்கட்டுக்கான உங்களது எல்லா முயற்சிகளும் பீக்குக்கு போயிடுச்சு. இதுதான் உங்களால அதிகபட்சமா செய்ய முடியும். இன்னொன்னு நான் சொல்லவா, நீங்க வந்து ஆட்சி எங்க கையில கொடுக்க சொல்லுங்க, நாங்க நடத்தி காட்டுறோம். அது வரைக்கும் செய்ய மாட்டீங்க. அது வரைக்கும் செய்ய மாட்டீங்க. இப்ப இவங்க ஆட்சி தான் நன்றி ஜெயராஜ். இது என்ன சார் இது? அப்ப ஆட்சிக்கு வரணும். ஆமா சார், ஆட்சிக்கு வரணும். இதுதான் கட்சி மக்கள் ஒன்றை ஏத்துக்கணும்ல சார். 6 வருஷம் சார் இவங்க ஆட்சியில இருக்காங்க. என்னுடைய கேள்வி என்ன நான் இல்ல, கேக்குறது, ஜெயராஜ், நீங்க திரும்ப உங்களே கேக்குறீங்க. திரும்ப அதாவது சிக்கல. நாங்க நீங்க அன்னைக்கு முறையா நடத்தலங்கறதுனால ஒரே நிமிஷம் என்ன பேச விடுறீங்களா? ஒரே ஒரு விஷயம் தான். 4 பேர் இருக்கிற அவையில் இந்த கேள்வியை ஆளுங்கட்சி சந்திக்கிறது, அவரும் சந்திக்கிறார், இவரும் சந்திக்கிறார். நீங்க திரும்ப ஆளுங்கட்சி அந்த கேள்வி போகுது. அப்ப நீங்க என்ன சொல்ல வைக்கிறீங்களே, நான் ஆளுங்கட்சி நான் குறை சொல்லக்கூடாதுன்னு தான் நான் பேசுறேன். நானு அவர் எடுத்த உடனே சொல்றாரு, நாங்க லாவணி பாட வரலன்னு சொல்லிட்டாரு. அப்ப நான் ஆளுங்கட்சியை சோமோட்டவா நான் குறை சொல்ல முடியாது. நான் ஆளுங்கட்சி குறை சொல்லவே இல்லை, நீங்க தான் சொல்ல வைக்கிறீங்க. தொடர்ந்து பேசலாம். செல்லம், நீங்க அடிப்படையில் அவர் கேக்குறது நியாயமான கேள்வி. ஒரே நிமிஷம், நியாயமான கேள்வி. முடிக்கல சார், ஒரே நிமிஷம். ஜெயராஜ், என்னுடைய கருத்து நீங்க முழுமையா பதிவு பண்ணுங்க. நீங்க அதுக்கப்புறமா நீங்க என்ன கேள்வி கேளுங்க. நான் கேட்கறது, நீங்க வந்து வழக்கை வந்து நடத்த வேண்டிய இடத்துல இருக்குது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி. நான் திரும்பி உங்களுக்கு கேள்வி கேட்கல, பதில் சொல்லுங்க. எனக்கு எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியா? ஜெயராஜ், நீங்க கேள்வி புரிஞ்சுக்கிட்டீங்களா? எனக்கு தெரியல. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆளுங்கட்சிட்ட கேட்கிற கேள்விகள் வேற. இல்ல மிஸ்டர் நெல்சன், ஆளுங்கட்சிட்ட கேட்கிற கேள்விகள் வேற. எதிர்க்கட்சிகிட்ட கேட்ட கேள்வி, ஒரு எதிர்க்கட்சியாக உங்களது கடமையை நீங்க தூக்கி கொண்டு போயிட்டீங்க. அவ்வளவுதான். நாங்க எதிர்ப்பை தெரிவிச்சிட்டோம். அதான் எங்களால ஜனநாயக கடமை நாங்க ஆற்ற முடியும். அவ்வளவுதான் கேள்வி. அவ்வளவுதான். நன்றி. அதுதான் கேட்டேன் நான். செல்லும், ஒரு இந்த மாதிரியான மக்களினுடைய வாழ்வாதார பிரச்சனை, பெரும்பான்மையான மக்களினுடைய ஒரு பாப்புலிஸ்ட் மைண்டை குறைந்தபட்சமாக அந்த கலெக்டிவ் விஷயங்களை கிராப் பண்றதுக்காகவாவது ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஓபிஎஸ் தலைமையில் டெல்லிக்கு போய் பிரதமரை பார்க்கறதுல என்னதான் பிரச்சனை? நான் ஒரே ஒரு விஷயம் சார், இப்போ அண்ணா காலத்துல இருந்து நீங்க ஒரு அனுமதிக்கணும், நண்பர் ஜெயராஜ் அனுமதிச்சிங்க, என்ன அனுமதிக்கணும். அண்ணா காலத்திலிருந்து வடக்கு தெற்கு என்கிற வேறுபாடு இருக்கிறது. அதுக்கு காங்கிரஸ் பிஜேபிங்கிற மாதிரிலாம் கிடையாது. மத்தியில எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருந்தாலும் அவங்க கிட்ட வடக்கு தெற்கு என்கிற பாகுபாடு இருக்கு. கூட்டணி அமைச்சரவையில பங்கெடுத்த உடனே அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒண்ணு கேளுங்க சார், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் இன்னும் சொல்றேன். இப்போ நீங்க வேற எல்லாத்தையும் விட்டுட்டு 2017ஆம் ஆண்டு பொங்கல் திருநாளுக்கு அடுத்து வருகிற நாளில் ஜல்லிக்கட்டு நடக்குமா நடக்காதா? இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும் என்பது விருப்பம், அதானே? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மாவாகட்டும், அல்லது மரியாதைக்குரிய அண்ணன் எம் நடராஜன் ஆகட்டும், அல்லது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் ஆகட்டும், நாங்கள் ஒரு திட்டமிட்டு அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை சட்டத்திற்கு உட்பட்டு எப்படி பயன்படுத்தி ஜல்லிக்கட்டை நடத்த முடியும் என்று தமிழ்நாடு அரசும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதுக்கு ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா என்னை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடைக்கோடி தொண்டனாகிய என்னுடைய பார்வையில் நிச்சயமாக தமிழ்நாட்டில் 2017ஆம் ஆண்டு அனைத்து மக்களுடைய உணர்வுகளையும் பிரதிபலிக்கிற வகையில் ஜல்லிக்கட்டு ஏதோ ஒரு வடிவத்தில் நடக்கும் நான் நம்புறேன். ஓகே, என்னோட நிகழ்ச்சியினுடைய நிறைவு கேள்வி. நிகழ்ச்சி இன்னும் முடிப்பதற்கு 3 நிமிடங்களே இருக்கிறது. மாட்டு பொங்கல் அன்று ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டிய அன்று தமிழ்நாட்டில் எந்த விதமான காட்சி நடக்க போகிறது, எந்த விதமான காட்சி நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? ஸ்ரீனிவாஸ், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். உங்க அசம்ஷன் சொல்லுங்க, தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுது?
தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இளைஞர்கள் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்த போகிறார்கள். அது ஏதோ ஒரு வடிவில் ஏதோ ஒரு இடத்துல நிச்சயமாக நடத்த போகிறார்கள். அங்கங்கே நடக்க போகுது. அது சட்ட பிரச்சனைகள் வரப்போகுது. அது ஒரு குழப்பமான நிலை நிச்சயமாக உலவும். ஓகே, சுப்ரீம் கோர்ட் வேற புதுசாக உத்தரவுகள் பிறப்பிக்க வாய்ப்பில்லை. சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே பிறப்பிக்க வேண்டிய உத்தரவு எல்லாத்தையும் பிறப்பிச்சிருச்சு. சுப்ரீம் கோர்ட்டு நடத்தக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. ஸோ இப்போ மக்களுக்கு அந்த தீர்ப்பு ஏற்புடையதா இல்லை. மக்கள் அநீதி இழைக்கப்பட்டதாக நினைக்கிறார்கள். அரசாங்கம் அதுக்கு ஒரு தீர்வை கொடுக்கல. மாநில அரசாங்கமாக இருக்கட்டும், மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு தீர்வை கொடுக்கல. என்ன கொடுக்க முடியும்? என்ன கொடுக்க முடியும்? உங்களை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டிய அன்று தமிழ்நாட்டில் என்ன நடக்கும்? குழப்பம் வேண்டும், நடக்கும். ஓகே, செல்வம், உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்? நிச்சயமாக மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவினுடைய அரசு, மாண்புமிகு சின்னம்மா அவருடைய தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய தலைமையிலான தமிழ்நாடு அரசு, மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையிலான தமிழ்நாடு அரசு, இந்த அரசு நிச்சயமாக தமிழ் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற வகையில் சட்டத்திற்கும் அரசியல் சட்டத்தினுடைய விதிகளுக்கு உட்பட்டு ஏதோ ஒரு வடிவத்தில் அரசாங்கம் நிச்சயமாக ஜல்லிக்கட்டை நடத்தும். என்ன நடக்கும்? ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக சார் சொன்ன மாதிரி நடக்கும். அதை சுதந்திரமாக நடக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு விதிமுறைகள் இருக்குது. இங்கிருந்து மக்கள் மூலியமாக ஜெயிச்சுட்டு போன எம்பிகள், அப்புறம் எம்எல்ஏ மூலியமாக ஜெயிச்சு போன அத்தனை எம்பிகள் இன்னைக்கு நைட்டோட நைட்டாக மொத்தமாக ஃப்ளைட்டை பிடிச்சி இங்கே வந்துடணும். ஐயா ஜல்லிக்கட்டு நடத்தாமல் நான் டெல்லிக்கு வரமாட்டேன் மொத்தம் போய் சொல்லி கண்டிப்பாக நடக்கும். இந்த முற்றுகை மூலமாக ஜல்லிக்கட்டை நடத்தி விட முடியும் நம்புறீங்க? நிச்சயமாக அவங்களாம் இங்கே வந்தால் கண்டிப்பாக நடக்கும். அப்புறம் யாருக்காக சார்? அரசாங்கம் மக்களுக்காக தானே. மக்கள் கொந்தளிக்கும் போது அரசாங்கம் பார்த்து என்ன பண்ண போறீங்க? ஒரு ஊரில் அப்படி தான் பண்ணானா, எல்லாத்தையும் அழிச்சிட்டானா. அவர்கிட்ட கூட சொன்னால் எல்லாத்தையும் அழிச்சு நீ யாருக்காக ஆட்சியாள போகிற? அந்த மக்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்ய அப்படின்னா, அது மாதிரி என்னுடைய தமிழ்நாட்டு மக்களுக்காக, இந்த தமிழ் உணர்வுக்காக, எங்களுடைய கலாச்சாரத்துக்காக கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடக்க எந்த மாற்றம் இல்லை. நீங்கள் உத்தரவிட்டால் அது சுதந்திரமாக இனிப்பாக நடக்கும். அவ்வளோதான். ஓகே, நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த நால்வருக்கும் நன்றி. குறிப்பிட்ட இன்னும் 4-5 நாட்களில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு குறித்த ஒரு நீண்ட நெடிய போராட்டங்களுக்கு உச்சநீதிமன்றமும் மத்திய அரசும் என்ன பதில் சொல்ல போகிறது என்பதை ஆளுமைகளைப் போலவே நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு முறை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.